இந்த வருடம் 6ஆம் தரத்தில் இணையும் மாணவர்களையும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் கொண்டு வருவதற்கான திட்டம் ஒன்று தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். அந்த பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என்பதை வலியுறுத்திய பிரதமர் 2030ஆம் ஆண்டு வரை வருடாந்தம் புதிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். கனவு பாடசாலை ஒன்றை நோக்கிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும் அதனை யதார்த்தமாக்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இதன்போது மேலும் தெரிவித்தார். இன்று அத்துருகிரிய குணசேகர வித்தியாலயத்தில் ஆரம்பமான புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் 1ஆம் தர மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் தேசிய விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். ஆசிரியர் மைய கல்விக்கு பதிலாக மாணவர் மைய கல்வி ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் இதன்போது கூறினார். புதிய கல்வி சீர்திருத்தங்களின் ஊடாக நட்பண்புகள் மற்றும் பச்சாதாபம் கொண்ட மாணவர் சமுதாயத்தை உருவாக்குவதாக கூறிய பிரதமர், பிள்ளைகள் சுமந்து செல்லும் புத்தக பையின் எடையை குறைப்பதிலிருந்து ஆரம்பிக்கப்படும் இந்த வேலை திட்டம் மன அழுத்தமின்றி கல்வி கற்பதற்கு தேவையான சூழலை உருவாக்க பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்காக நாட்டிற்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினரை சந்தித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முக்கிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடினார். இச்சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி வியாழக்கிழமை நாட்டிற்கு வந்திருந்த இந்த பிரதிநிதி குழு நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட சேதங்களை நேரில் பார்வையிட்டது. மட்டுமின்றி அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களையும் இவர்கள் சந்தித்தனர். நாட்டின் பொருளாதாரம் சீரடைந்து வரும் நிலையில் ஏற்பட்ட இந்த பேரிடர் குறித்து தமது வருத்தத்தை தெரிவித்த பிரதிநிதிகள் குழு சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் உட்கட்டமைப்புகளை சீர் செய்யவும் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளை பாராட்டியது. தரமற்ற நிலக்கரியை விநியோகித்தமை தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமிருந்து சுமார் 2.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அபராதமாக அறவிட்டுள்ளதாக இலங்கை நிலக்கரி நிறுவனத்தின் பொது முகாமையாளர் நாமல் ஏவகே தெரிவித்துள்ளார். மேற்படி நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் அண்மை காலமாக சர்ச்சைகள் இடம்பெற்றிருந்தன. இந்த சர்ச்சைக்குரிய நிலக்கரி இறக்குமதி விவகாரம் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நுரைச்சோலை லக் விஜய அனல் மின் நிலையத்தின் நிபுணர்கள் முன்னிலையில் நிலக்கரி மாதிரிகள் பெறப்பட்டு அவை மேலதிக பரிசோதனைகளுக்காக இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டதாகவும் அவர் இதன் போது குறிப்பிட்டார். அவ்வாறாயினும் 2வது கப்பலின் நிலக்கரி மாதிரி அறிக்கையில் எவ்வித சிக்கல்களும் இருக்கவில்லை என தெரிவித்த அவர் 3வது மற்றும் 4வது கப்பல்களிலிருந்து நிலக்கரி இறக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூருக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சிங்கப்பூர் அரசின் வர்த்தக மற்றும் தொழில் அமைச்சின் கீழ் இயங்கும் சிங்கப்பூரின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு விஜயம் செய்தார். இந்த விஜயத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஏஸ்டார் நிறுவனத்தின் பிரதம சர்வதேச கூட்டமைப்பின் அதிகாரி கிறிஸ் லேக் மற்றும் சிரேஷ்ட உதவி பணிப்பாளர் எல்வின் ஜியா ஆகியோரை சந்தித்தார். இங்கு இடம்பெற்ற கலந்துரையாடல்களை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இலங்கையில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கங்களுக்கான பிரத்யேகமான உயர் நிறுவனம் ஒன்றை தான் ஆட்சிக்கு வந்ததும் ஸ்தாபிப்பேன் என்று ஏஸ்டார் பிரதிநிதிகள் மத்தியில் தெரிவித்தார். இந்தியாவில் பரவி வரும் நிபா வைரஸ் குறித்து இந்நாட்டு மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார பிரதியமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். குறித்த வைரஸ் தொடர்பாக இந்நாட்டு சுகாதார பிரிவினர் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிபா என அழைக்கப்படும் இந்த வைரஸ் ஆசிய பிராந்தியமூடாக பரவக்கூடும் என தெரியவந்துள்ள நிலையில் ஆசிய பிராந்தியத்தின் பல நாடுகள் இதுகுறித்து அதிக கவனம் செலுத்தியுள்ளன. தாய்லாந்து, சிங்கப்பூர், ஹாங்காங் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளின் அதிகாரிகள் இது தொடர்பாக விமான நிலைய பரிசோதனைகளையும் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது வௌவால்கள் மற்றும் பன்றிகள் போன்ற விலங்குகளிடமிருந்து தொற்றும் ஒரு வைரஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதன் இறப்பு விகிதம் 40% முதல் 75% வரை இருப்பதாக கூறப்படுகிறது. நிபா வைரஸ் மனிதரிடமிருந்து மனிதருக்கு பரவக்கூடியது என்றாலும் அதன் கடத்தல் மிக குறைந்த அளவிலேயே இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆசிய பிராந்திய நாடுகளைப் போன்றே இலங்கையும் இந்த வைரஸ் தொடர்பாக அவதானம் செலுத்தியுள்ளதுடன் இதுகுறித்து எந்தவித அச்சமும் கொள்ள தேவையில்லை என சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி குறிப்பிட்டுள்ளார். அதிகாரிகள் சங்கமானது நாடளாவிய ரீதியில் கடந்த திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க போராட்டமானது இன்றும் 3வது நாளாக நாடளாவிய ரீதியில் நடைபெற்று வருகின்றன.
இந்த நிலையிலே எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை எவ்வாறு மேலும் கொண்டு செல்லப் போகின்றோம், எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்துக்கு தற்பொழுது தீர்வு கிடைக்காத நிலையில் எவ்வாறான விடயங்களை முன்னெடுத்து செல்லப் போகின்றோம் என்ற போன்ற விடயங்களை கலந்துரையாடுவதற்காக இன்றைய தினம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழுவானது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய தலைமையகத்திலே கூடியது. இதிலே பிரதானமாக எங்களுடைய நிறைவேற்றுக்குழு, மத்திய குழு, அதே போன்று நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற 126 கிளச்சங்கங்களுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தற்பொழுது வைத்தியர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள், வைத்தியர்கள் முகங்கொடுக்கின்ற பல பிரச்சனைகள், வைத்தியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஆக்கப்பூர்வமான தலையீடு மேற்கொள்ளப்படாவிட்டால் எதிர்வரும் 48 மணித்தியாலயங்களின் பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தப் போவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய செயற்குழு நேற்று கூடியதுடன் மேலதிக நடவடிக்கைகளை தீர்மானிப்பதற்கான முழுமையான அதிகாரம் நிறைவேற்று சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வைத்தியசாலைகளில் கையிருப்பில் இல்லாத மருந்துகளை வெளியிலிருந்து கொள்வனவு செய்வதற்கான மருந்து சீட்டுகளை எழுதும் நடவடிக்கை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட மாட்டாது எனவும், அரசியல் குழுக்களால் நடத்தப்படும் சுகாதார முகாம்களில் பங்கேற்கப் போவதில்லை எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வைத்தியர்கள் போதுமான அளவு இல்லாத வைத்தியசாலைகளில் புதிதாக நிர்மாணிக்கப்படும் விடுதிகள் மற்றும் பிரிவுகளின் கட்டிடப் பணிகளுக்கான ஆரம்ப நிகழ்வுகளில் பங்கேற்கப் போவதில்லை எனவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய செயற்குழு தீர்மானித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் உள்ள இலத்திரனியல் நுழைவாயில்கள் நேற்று முதல் உத்தியோகபூர்வமாக திறக்கப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய 4 இலத்திரனியல் நுழைவாயில்கள் இவ்வாறு திறக்கப்படுவதாக திணைக்களத்தின் பிரதம குடிவரவு அதிகாரி ஜூட் பெர்னாண்டோ தெரிவித்தார். ஜப்பானிய அரசாங்கத்தின் உதவியுடனே இந்த கேட் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதனூடாக விமான நிலையத்தின் வினைத்திறனை அதிகரிக்க முடியும் எனவும் பிரதம குடிவரவு அதிகாரி ஜூட் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டினார். நாட்டின் பொருளாதாரம் 2025ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் 5% வளர்ச்சி எட்டியதாக மத்திய வங்கி ஆளுநர் டாக்டர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். வணிக வங்கிகள், பிற நிதி நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறைக்கு மத்திய வங்கி வழங்கும் கடன் உதவிகள் 2025ஆம் ஆண்டின் இறுதியில் அதிகரிக்கப்பட்டது. இவ்வாறு அதிகரிக்கப்பட்ட கடன் தொகை 2056.1 பில்லியன் ரூபாவாகும். பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் வாகன இறக்குமதிகளே இதற்கு காரணமாகும். இவ்வாறு வழங்கப்பட்ட கடனின் பலன்கள் பொருளாதாரத்தின் வசதிகள் அனைத்து துறைகளுக்கும் கிட்டியுள்ளது. அதாவது விவசாயத்துறைக்கு 82%, தொழில் முயற்சிகளுக்கு 29%, சேவைத்துறைக்கு 42.5% மற்றும் தனிநபர் கடன்கள் மற்றும் முன்பணங்களுக்கு 23% பகிரப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் சுற்றுலா மூலம் கிடைத்திருந்த வருமானம் $3.2 பில்லியன் ஆகும். புலம்பெயர் தொழிலாளர்கள் மூலம் நாட்டுக்கு கிடைத்த செலாவணி 2025ஆம் ஆண்டில் $8.1 அமெரிக்க அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் இத்துறை மூலம் கிடைத்த தொகை $6.6 ஆகும். இதே கால பகுதியில் கடன் சேவைகள் பல முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டின் இறுதியில் ரூபாவின் மதிப்பு டாலருக்கு எதிராக 5.5% குறைந்துள்ளது. ஆனால் ஒட்டுமொத்தமாக டாலருக்கு எதிரான இலங்கையின் ரூபாய் நிலையாக உள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 25 ஆண்டுகளில் ஏராளமான கடன் சேவை கொடுப்பனவுகளை செய்த போதிலும் இலங்கை மத்திய வங்கியால் ஆண்டு இறுதிக்குள் உத்தியோகபூர்வ இருப்புகளை $6.8 பில்லியன் அதிகரிக்க முடிந்தது. சூறாவளி தித்வா காரணமாக விலைகள் தற்காலிகமாக அதிகரித்திருந்தாலும் அது பணவீக்கத்தை பாதிக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் அஜித் பி பெரேரா தலைமையில் நேற்று பிற்பகல் களுத்துறை நகரில் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டாளர்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது நபர் ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் களுத்துறை மாநகர சபை உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். களுத்துறை மாநகர சபை உறுப்பினர் ஜெயநாத் நவரத்ன என்பவரை களுத்துறை தெற்கு தலைமையக போலீசாரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். வீதியில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த நபர் ஒருவர் போராட்ட இடத்திற்கு அருகில் தனது வாகனத்தை நிறுத்தி சோறு உண்ணும் ஆடுகள் இன்னும் இருக்கின்றனவா என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த குறித்த மாநகர சபை உறுப்பினர் அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. வாதுவ பொத்துப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். தாக்குதலின் பின்னர் அவர் களுத்துறை தெற்கு போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு செய்துள்ளார்.
இதேவேளை குறித்த நபர் தமது அமைதியான போராட்டத்திற்கு இடையூறு விளைவித்ததாக தெரிவித்து அந்த மாநகர சபை உறுப்பினரும் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் தாக்குதலுக்கு உள்ளானவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதுகுறித்து முன்னாள் அமைச்சர் அஜித் பி பெரேராவிடம் கேட்டபோது இவ்வாறான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ள போதிலும் தான் அந்த நேரத்தில் அங்கு இருக்கவில்லை என தெரிவித்தார். களுத்துறை தெற்கு தலைமையக போலீசார் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ் தேசிய பூங்காவை அண்டி அமைந்துள்ள பட்டினங்கள் மற்றும் ஆமதுவ மீனவ இறங்குத்துறைகளில் நிலவும் பிரச்சினைகளை கண்டறிவதற்காக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே அவர்கள் நேற்று முன்தினம் விசேட கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். வரலாற்றில் கடற்றொழில் அமைச்சர் அல்லது பிரதி அமைச்சர் ஒருவர் பட்டினங்கல மீன்பிடி இறங்குத்துறைக்கு கண்காணிப்பு விஜயம் செய்த முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். இந்நிகழ்வில் பொது நிர்வாக பிரதி அமைச்சர் ருவன் செனரத், திசமாராம பிரதேச சபை தவிசாளர், கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் தங்களை உதவி பணிப்பாளர் மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய மாகாணம் நுவரெலியா மாவட்டம் மாகுடுகல தோட்ட அருள்மிகு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக இடம்பெற்றது. காலை விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டு புண்ணியாக வாஜனம் விசேட யாக பூஜைகள் இடம்பெற்று கும்பம் ஆலயத்தை சுற்றி வந்து மேளதாளங்கள் முழங்க அரோகரா கோஷத்துடன் கோபுர கலசங்களுக்கு கும்ப நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து பிரதான கும்பம் ஆலயத்தை சுற்றி வந்து கருவறையில் இருக்கும் ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமிக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தனர். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், பதுளை, காலி, மாத்தறை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. களுத்துறையிலிருந்து கொழும்பு மற்றும் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும், மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொலம்பியாவில் சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதிலிருந்த 15 பயணிகளும் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை உறுதிப்படுத்தியுள்ளது. விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள பயணிகள் பட்டியலின்படி அந்த விமானத்தில் அந்நாட்டு அரசியல்வாதியான டயோஜனஸ் குவென்டரோ மற்றும் அவரது குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் சிலர் இருந்துள்ளமை தெரியவந்துள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள அந்நாட்டு தேர்தலில் அவர் போட்டியிட தயாராக இருந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மீட்புக் குழுவினர் விமானம் விழுந்த இடத்திற்கு மிக விரைவாக சென்ற போதிலும் விபத்தில் சிக்கிய எவரும் உயிர் பிழைக்கவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மியன்மாரின் எல்லைப் பகுதியில் ஆயிரக்கணக்கானவர்களை கடத்தி சென்று அவர்களை அடிமைகளாக வைத்து இணைய மோசடிகளில் ஈடுபடுத்தி வந்த பிரபல குடும்பத்தைச் சேர்ந்த 11 உறுப்பினர்களுக்கு சீன அரசாங்கம் மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளது. மியன்மாரின் ஷாட் மாநிலத்தில் உள்ள கோகாங் பிராந்தியத்தில் இந்த மோசடி மையங்கள் இயங்கி வந்தன. இந்த குடும்பம் அந்த பகுதியில் மிக செல்வாக்குமிக்க ஒரு மாஃபியா கும்பலாக செயல்பட்டு வந்தது. இவர்கள் சீன குடிமக்களை குறிவைத்து தொலைபேசி மற்றும் இணையமூடாக பல கோடி ரூபாய் மோசடிகளை செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த கும்பல் சட்டவிரோத ஆயுத குழுக்களை பராமரித்தல் மற்றும் கொலை சம்பவங்களில் ஈடுபடுதல், வேலைவாய்ப்பு தருவதாக கூறி ஆயிரக்கணக்கான சீன மற்றும் ஏனைய நாட்டு இளைஞர்களை கடத்தி சென்று மோசடி மையங்களில் கட்டாயப்படுத்தி வேலை வாங்கல், இலக்குகளை அடையாத ஊழியர்களை சித்திரவதை செய்தல் மற்றும் முதலீடு மோசடிகள் மூலம் சீனாவிற்குள் பாரிய பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தனர். கடந்த 2023
ஆண்டின் பிற்பகுதியில் சீன அரசாங்கம் மியன்மார் ராணுவ அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்ததைத் தொடர்ந்து இந்த குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்கள் சீனாவிற்கு கடத்தப்பட்டு ஒப்படைக்கப்பட்டனர். சீன நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட விசாரணையில் இவர்களது குற்றங்கள் மனிதாபிமானமற்றவை மற்றும் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலானவை என நிரூபிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் அக்குடும்பத்தின் தலைவர்கள் உள்ளிட்ட 11 பேருக்கு தற்போது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி யுன் சுக்யோலின் மனைவி கிம் யான் ஹுக்கு லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டுகளுக்காக 1 வருடம் மற்றும் 8 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து சியோல் மத்திய மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சர்ச்சைக்குரிய யூனிபிகேஷன் சர்ச் அமைப்பிடமிருந்து அரசியல் சலுகைக்காக விலையுயர்ந்த ஷெனல் கைப்பை மற்றும் வைர நெக்லஸ் ஆகியவற்றை லஞ்சமாக பெற்றதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. கிம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தனிப்பட்ட லாபம் அடைந்துள்ளார் எனவும் உயர் பதவியில் இருப்பவர்கள் பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டுமே தவிர தவறான முன்னுதாரணமாக மாறக்கூடாது என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். பங்குச்சந்தை மோசடி மற்றும் அரசியல் நிதிச்சட்ட மீறல் ஆகிய பிரதான குற்றச்சாட்டுகளிலிருந்து போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அவர் விடுவிக்கப்பட்டார். தென்கொரிய வரலாற்றில் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவருமே ஒரே நேரத்தில் சிறை தண்டனை பெறுவது இதுவே முதல் முறையாகும். முன்னாள் அதிபர் யுன் சுக்யோல் ஏற்கனவே அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ராணுவ சட்டத்தை அமுல்படுத்த முயன்ற குற்றச்சாட்டுகளுக்காக 5 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுள்ளார். இவர்களுக்கு எதிராக 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கோரியிருந்த போதிலும் நீதிமன்றம் 20 மாத தண்டனையை வழங்கியுள்ளது. ஐசிசி ஆடவர் T20 உலகக்கிண்ண போட்டிகளை முன்னிட்டு 175 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த SSC மைதானத்தில் பொருத்தப்பட்டுள்ள LED பேரொளி மின்விளக்கு கட்டமைப்பு வைபவ ரீதியாக ஒளிர செய்யப்பட்டது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் கௌரவ தலைவர் ஷமி சில்வா, விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே, சிங்களீஸ் விளையாட்டுக் கழகத்தின் கௌரவ தலைவர் ரஞ்சித் பண்டிதகே ஆகியோரின் முன்னிலையில் பேரொளி மின்விளக்கு கட்டமைப்பு ஒளிரச் செய்யப்பட்டது. இலங்கையில் உலகக்கிண்ண போட்டிகள் நடைபெறவுள்ள 3 விளையாட்டரங்குகளில் SSC மைதானமும் ஒன்றாகும். பாகிஸ்தானுக்கும் ஓமானுக்கும் இடையிலான ஆரம்ப போட்டி இந்த மைதானத்தில் February 7 நடைபெறவுள்ளது. இலங்கையில் பேரொளி மின்விளக்கு கட்டமைப்பு பொருத்தப்பட்ட 5வது மைதானம் இதுவாகும். இதனைத் தொடர்ந்து மஹிந்த ஹலங்கொட, இலங்கை அணித் தலைவர் தசுன் ஷானக ஆகியோர் பந்து வீச சனத் ஜெயசூரிய துடுப்படுத்தாடினார். அத்துடன் சனத் ஜெயசூரிய பந்து வீச தசுன் ஷானக துடுப்படுத்தாடினார். இந்த வைபவத்தில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஆஷ்லி டி சில்வா, பொருளாளர் சுஜீவ கரளியத்த, நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். இதனையடுத்து SSC அணிக்கும் இலங்கை கிரிக்கெட் அபிவிருத்தி அணிக்கும் இடையில் நட்புறவு 10 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது.